இன்சூரன்ஸ், ரிஸ்க் மேனேஜ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? அதை ஞாபகத்தில் வச்சுங்க. அது இருந்தால் தான் ஃபவுண்டேஷன் சொல்லியாச்சு. செகண்ட் ஸ்டெப் கோல் செட்டிங். உங்கள் வாழ்க்கையினுடைய இலக்குகள் என்னென்ன அப்படின்பதை தயவுசெய்து எழுதி கொள்ளுங்கள். அதை அப்பப்போ நீங்கள் பார்க்கணும் அந்த கோல். சரிங்களா? பார்த்து டெய்லியே விஷுவலைஸ் பண்ணணும். நீங்கள் அச்சீவ் பண்ண மாதிரியே அதை விஷுவலைஸ் பண்ணிங்கன்னா தான் அது சீக்கிரம் நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இங்கே மேடம் ஒருத்தவங்க திருக்குறள் பற்றிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க, கிளம்பிட்டாங்களான்னு தெரில. திருவள்ளுவர் கூட சொல்லுவார், அதாவது அந்த எண்ணுதல் வந்து ரொம்ப வலிமையாக நீங்கள் என்ன அந்த காரியம் கட்டாயம் செயல்பட ஆரம்பிக்கும். எப்பயுமே ஒருத்தவங்களுக்கு வந்து எதிர்மறையாகவே நடக்குதுன்னா நல்லா பாருங்கள், அவர்கள் வாழ்க்கையில் கோபம், போட்டி, பொறாமை, குரோதம், இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன்ஸ் நிறைய இருக்கும் அவங்கக்கிட்ட. அப்போ அவங்களுக்கு மாற்றி மாற்றி அடி விழுந்துட்டு தான் இருக்கும். ஏனே புரியலன்னு எண்ணுவாங்க அவங்க. பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை ஃபண்டமெண்டல்ஸில். ஸோ எப்போ நீங்கள் வந்து ரொம்ப இலகுவாக உங்கள் வாழ்க்கை லட்சியத்தை அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி அது நடக்கிற மாதிரியே நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கி நடக்கலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, கட்டாயம் அது கூடிய விரைவில் அது நடக்க ஆரம்பிக்கும். அது ஃபினான்ஸ்லேயும் அது அப்படி தான். சரிங்க, இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இப்போ நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும்னு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க. இங்கே பட்ஜெட் ஃபஸ்ட்டு வந்து சேவ் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய பணம் வரலாம், ஆனால் எங்கே போச்சுனே தெரியாதுன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். என்னங்க வருது மாதம் மாதம், ஆனால் தண்ணி மாதிரி செலவாயிருது அப்படின்வாங்க. ஏன் தண்ணி மாதிரி செலவாகுதுன்னா நீங்கள் அதுக்கு கணக்கு வழக்கு வச்சுக்கிறது இல்லை. ஸோ எது அந்த காலத்து ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைரியில் எழுதிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன டிக்கெட், ₹1 டிக்கெட் கூட எழுதி பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதில்லை, ஆனால் ஓரளவுக்கு எவ்ரி மந்த் என்ன செலவாகுது என்ன ஆகுதுன்ட்டு நீங்கள் பார்க்கணும். இது உங்களுடைய ஹஸ்பண்ட்ஸு தான் பார்த்துக்கிறாங்கன்னா நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது, நீங்களும் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும், நீங்களும் கற்றுக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். லேடிஸும் யார் யார் பண்ணலையோ அதை சொல்கிறேன் நான். ஏன்னா நீங்கள் அது பண்ண இன்னொருத்தவங்களுக்கு அவங்க செய்கிற தவறுகளை சுட்டி காட்டுவதற்கும் ஏதுவாக இருக்கும். இன்னொன்று, நீங்களும் அவங்க என்னென்னலாம் நடக்குது இந்த பண விஷயத்தில் அப்படின்னு நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. ப்ராக்டிக்கலாக இந்த நாலேஜ் நீங்களும் கொண்டு வந்துப்பீங்க, உங்களுக்கு தேவை அது. சரி, இப்போ வந்து தேவையில்லாத பொருட்களை நிறைய வாங்கிறது, அது என்ன ஆகும், கடைசியாக தேவையான பொருளை விற்றாதான் வாழ்க்கை நடத்துகிற மாதிரி ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை வாங்கணும். தேவையில்லாதது 2 நிமிஷம் யோசிங்க. சும்மா கடைக்கு போனோடனே அவன் 50% டிஸ்கவுண்ட் போட்டான், ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்றதுக்கு வாங்குறது கிடையாது. உண்மையாலுமே எனக்கு அது தேவைன்னா நான் 100% காசு கொடுத்து கூட நான் வாங்கிப்பேன். அதனால் தயவுசெய்து உங்கள் பணத்தை செலவிடுவதற்கு முன்னே ஒரு 2 முறை யோசிச்சுட்டு டிசைட் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ தேவைன்னா கட்டாயம் வாங்குங்க. அதே மாதிரி கஞ்சத்தனம் பண்ணணும்னு நான் சொல்லலை, அதுக்காக செலவு பண்ணுங்கள். அதுக்காக தான் நம்ம பணத்தை சம்பாதிக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸஸை க்ரியேட் பண்ணுங்கள், மெமரிஸ். ஃபேமிலியோடு சேர்ந்து வெளியில் நல்ல இடத்துக்கு போயிட்டு வாங்க, சுற்றுலாவுக்கு போயிட்டு வாங்க, பசங்களை நல்லா படிக்க வைங்க, எல்லாமே தேவை. அதுக்கு தான் பணம் சம்பாதிக்கிறோம். ஆனால் தேவையில்லாததுக்கு செலவு பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன், அவ்வளோதான். ரைட், இப்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம சேவ் பண்ணிட்டோம் பணம். நம்ம தூங்குறப்பையும் வந்து அந்த பணம் வந்து நம்மளுக்காக உழைக்கணும். அப்படி தான் வாரன் பஃபெட்னு ஒருத்தர் சொல்கிறார். நீங்கள் தூங்குறப்பவே உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற வழி நீங்கள் பண்ணி காட்டினா கடைசி வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாகுற வரைக்கும் நம்ம பணத்துக்காக உழைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்றார். கரெக்டாக தான் சொல்கிறார். அப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி வர்ற பணத்தை வச்சு பாசிவ் இன்கம்னா என்னென்னா, நீங்கள் உழைக்கலனா கூட உங்களுக்கு தானாக அந்த இன்கம் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். எப்படிலாம் பாசிவ் இன்கம் வரலாம்? ரெண்ட்டு, நம்ம வீடு கட்டி வாடகை விடுறோம், ரெண்ட்டில் வரலாம். இல்லை ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதுலேருந்து டிவிடெண்ட்ஸ் வரும், அந்த மாதிரி வரலாம். இப்போ கோல்டு பாண்ட்ஸ்லாம் இருக்குது ஆர்பிஐலேருந்து, அதில் உங்களுக்கு வட்டி தரான் கோல்டு பாண்ட்ஸில். ஆனால் கோல்டே இன்வெஸ்ட் பண்ணாங்க. தயவுசெய்து லேடிஸ் இங்கே இருக்கீங்க, சவுத் இந்தியாவில் கோல்டு ரியல் எஸ்டேட்னா கிரேஸியாக பார்ப்பீங்க. கோல்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாங்க. எல்லா வாட்டியும் கோல்டு நல்ல ரிட்டர்ன் கொடுக்காது. கொஞ்ச நாள் கொடுக்கும், கொஞ்ச நாள் கொடுக்காது. அதுவும் ஒரு சாதாரண இதுதான். கோல்டுனுடைய விலையை எதை வச்சு தெரியுமா மதிப்பிடப்படுது? நிறைய மக்கள் வாங்கிறதுனால தான். அதுக்கு நிறைய யூஸ் கிடையாது, ஜுவல்லரிக்கு மட்டும்தான் அதுக்கு யூஸ். ஒரு காலத்தில் கோல்டை வச்சு பணம் பிரிண்ட் பண்ணாங்க, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. இப்போ பணம் வந்து பிரிண்ட் பண்ணுறது கோல்டெல்லாம் தேவையில்லை. அந்த கிரேசினஸ் அப்படியே இருந்துகிட்டு இருக்கனால அது ஒன்றும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இது முக்கியமான டேபிள், இதை நல்லா பார்த்துங்க. ஹவு மச் டைம் இட் டேக்ஸ் டு டபுள் யுவர் மணி. எவ்வளோ நாள் இல்லை எவ்வளோ வருஷங்கள் உங்களுடைய பணம் இன்வெஸ்ட் பண்ண பணம் 2 மடங்கு ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் எடுக்கும், இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இயர்ஸ் எடுக்கும் அப்படின்ட்டு காட்டுறது. இங்கே பார்த்தீங்கன்னா 7% வட்டி உங்களுக்கு வர்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு எஃப்டியில் போட்டிருக்கீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்னா 7%னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகும். அதே நீங்கள் போட்ட இன்வெஸ்ட் பண்ண பணம் டபுள் ஆகிறதுக்கு. ₹100 போட்டிருக்கீங்கன்னா 200 ஆகுதுக்கு. இதே வந்து ஒரு 15% வட்டி வர்ற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்னா 5 வருஷத்தில் உங்கள் பணம் டபுள் ஆகும்.
26% அப்படின்னா எவ்ரி 3 வருஷத்துக்கு உங்கள் பணத்தை டபுள் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சிலர் வந்து இதில் சாணக்கியமாக பண்ணுவாங்க. இதை இங்கே மார்வாடின்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? மார்வாடினா யார்? சேட்டுன்னு தெரியுமா? அவங்க வந்து சரியாக படிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்க ஒன்றும் எம்பிபிஎஸ் படிக்கல, எம்டி படிக்கல, இன்ஜினியரிங் படிக்கல, ஒன்றும் படிக்க மாட்டாங்க. சொல்லப்போனால் 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ்லேயே நிப்பாட்டிட்டு வாடா கடைக்கு அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவார் அவங்க அப்பா. இந்த பசங்க பிகாம், மேக்ஸிமம் பிகாம் தான் படிப்பானுங்க. அவங்க ஆனால் ஒரு விஷயம் நல்லா கற்றுக் கொடுத்துருவாங்க அவங்க ஃபேமிலியில். இருக்கிற பணத்தை வச்சு எப்படி 25-26% எவ்ரி இயர் ரிட்டர்ன் கொண்டு வரணும்னு அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். அவன் டிஎன்ஏல பிளட்டில் அதை ஊற்றிடுவானுங்க அப்படியே. பனியா கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, ட்ரேடிங் கம்யூனிட்டி தான். அப்போது 26% அவன் வந்து கரெக்டாக பண்ணிட்டே வந்தால் எவ்ரி 3 இயர்ஸ் அவன் மணி டபுள் ஆகிட்டே போகும். அப்போ உங்ககிட்ட இன்றைக்கி 10 லட்ச ரூபா இருக்குன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. இப்போ ஒரு 25 வயசு ஆனவனே வந்து ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஒழுங்காக சம்பாதிச்சு சேர்த்தாலே 10 லட்சம் சேர்த்துடலாம். அந்த 10 லட்சத்தை எவ்ரி 3 இயர்ஸ் டபுள் பண்ண தெரிஞ்சதுன்னா, சரிங்களா, இங்கே நான் நிறைய பேர் இருக்கீங்க, இங்கே யூத்லாம் இருக்காங்க. எவ்ரி 3 இயர்ஸ் மணி இஸ் டபுளிங். சரிங்களா? அப்போது ஒரு 20 வருஷம் கழிச்சு அந்த அமௌண்ட் எவ்வளோ இருக்கும்? 10 lakhs சொல்லுங்கள் பார்ப்போம். 10 லட்ச ரூபா எவ்ரி 3 இயர்ஸ் டபுள் ஆகுதுன்னா 20 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்? கேட்கல, தூக்கம் வந்துருச்சா? ஒன்றும் இல்லை, சிம்பிளாக போ. 10 20 ஆச்சா? 3 வருஷம் கழிச்சு 6 வருஷம் கழிச்சு 40 ஆச்சா? 9 வருஷம் கழிச்சு 80 ஆச்சா? 12 வருஷம் கழிச்சு 1.6 கோடி. 15 வருஷத்தில் 2.6 கோடி. 18 வருஷத்தில் 5 கோடி. 20 வருஷத்தில் 10 கோடி. அவ்வளோதான். இது ஒழுங்காக பண்ண தெரியாததான் பிரச்சனை. நம்ம இன்னும் பெருசாக அப்படியே மண்டையை உடச்சிக்கிட்டு 15 வருஷம் படித்து முடிச்சாதான் அப்படின்னு நினைக்கிறோம். படிப்பது நல்லது தான், படிப்பறிவு தேவை, நான் வேணான்னு சொல்லலை. நானும் பிஹெச்டி பண்ணியிருக்கேன், அது வேணான்னு சொல்ல கட்டாயம். பட் என்ன சொல்ல வரேன்னா, நிறைய சுலபமான விஷயங்கள் இருக்குது வாழ்க்கையில் பண்ணி நம்ம சாதிக்கிறதுக்கு. பணம்ன்றது ஒரு ஆஸ்பெக்ட், அது ஈஸியாக பண்ணிடலாம். சரி, இப்போது நம்ம மார்வாரியாகவும் இருக்க வேண்டாம். ஏன்னா மார்வாரி போய் எல்லார் வீட்லேயும் சண்டை போட்டுட்டே காசை கொடுன்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக ஃபிக்ஸட் டெபாசிட்டில் மட்டும் 7% வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு நடுத்தரமாக நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயே இன்வெஸ்ட் பண்ணுவோம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் ஒரு 12% ஒரு 15% நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். 12% 15% வந்தாலே 5 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அமௌண்ட்டை டபுள் பண்ணிகிட்டே போகலாம். இதுவே போதும். சரிங்களா? எத்தனையோ பேர் நம்ம இருக்கிறவங்களாம் ரொம்ப புவர் ஃபேமிலிலாம் வரல. மினிமம் ஒரு 50 லட்சமாவது 1 கோடியாவது வச்சிருக்கிற ஃபேமிலிஸ் தான் நிறைய இருக்குது இன்றைக்கி. ஸோ எவ்வளோ ஆக போகுது உங்களுக்கு 10 crores பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 15 இயர்ஸ் 1 crore ஸ்டார்ட் பண்ணிங்களா? இல்லை 50 lakhs ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 15-20 இயர்ஸில் யூ கேன் மேக் 10 crores. இட்ஸ் டெஃபினெட்லி பாசிபிள். ஓகே, ரைட். இப்போ இதை புரிஞ்சுக்கிங்க. எதுக்காக இதை சொன்னேன்னா, காம்பவுண்டிங்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் கால்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். திஸ் இஸ் கன்சிடர்ட் அஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்ட். யார் சொன்னா? ஐன்ஸ்டைன் சொன்னார். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் கன்சிடர்ட் அஸ் த 8th wonder ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து மந்த்லி எஸ்ஐபினா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். நீங்கள் மாதம் வந்து ஒரு தொகையை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்கன்னு வச்சுப்போம். எதில்? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் இட் வில் இன்வெஸ்ட் இன் மார்க்கெட்ஸ். மார்க்கெட்ஸ்னால் என்ன? பிஸ்னஸஸ், ஷேர்ஸ், பங்கு சந்தைன்னு வச்சுப்போம். இப்போது ஒருத்தர் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராருங்க, எவ்ரி மந்த் சேவ் பண்ணி அப்படின்னா எவ்வளோ வருஷம் கழிச்சு அவர் சேவ் பண்ணுற அமௌண்ட் வந்து 1 கோடி ஆகும், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அது 1 கோடி ஆகும் அப்படின்றத இந்த டேபிளில் காட்டியிருக்கேன். இப்போது ஒரே ஒரு உதாரணத்துக்கு, நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் 12% போதும் அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். 12% கிடைக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டில் 12%னா எனக்கு 20 வருஷம் இருக்குது. இப்போ என்னுடைய வயசு 30ன்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு. 50 வயசில் நான் பெரிய பணக்கார ஆகணும், இல்லை ரிட்டையர் ஆகணும், இல்லை 50 வயசில் எனக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னா அவர் மாதம் எவ்வளோ வந்து சேர்த்துக்கிட்டே வரணும், இன்வெஸ்ட் பண்ணணும்? 10,880 ரூபா. 10,880 ரூபாவை மாதம் அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் 20 வருஷம் கழித்து 1 கோடி ரூபாய். எப்போ? 12% ரிட்டர்ன் கிடைக்கிற இதில். இதே வந்து 15% ரிட்டர்ன் வர்ற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போடுறாரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால், அவர் பாருங்கள் 7,500 ரூபாய் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தாலே போதும், 20 வருஷத்தில் அவருக்கு 1 கோடி வந்துடும். அப்போ இதை வச்சே நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபாய் வேணும் எப்போ? 20 வருஷத்தில். அப்படின்னா இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிங்க, 35,000 இல்லை 36,000 ரூபாய் நீங்கள் மாதம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தால் 5 crores இஸ் பாசிபிள். அவ்வளோதான். இதை நீங்கள் சிம்பிளாக பார்த்து எப்படி பண்ணணுமோ மாதம் சிறுக கரெக்டாக பண்ணிட்டு வந்தாலே யூ வில் ரீச் எ வெரி பிக் ஸ்டேட்டஸ் இன் யுவர் வெல்த் கிரியேஷன் ஜேர்னி. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இன்றைக்கி ஒரு 40 வயசுக்காரரு
60 வயசில் ரிட்டையர் ஆகணும். அவர் ரிட்டையர் ஆன பிறகு 25 வருஷம் அவர் உயிரோடு இருப்பார்னு வச்சுப்போம். 85 வயசு வரைக்கும் அவர் உயிரோடு இருப்பார். இன்ஃப்ளேஷன் 7%. இன்ஃப்ளேஷன்னா என்னென்னா ஒவ்வொரு வருஷமும் பணம் வந்து விலைவாசி கூட்டிகிட்டே போகுதுலாம். கடைசியாக கோல்டு. பட் நிறைய பேர் நம்ம ஆளுங்க வந்து ரியல் எஸ்டேட் கோல்டில் மட்டும்தான் காசு நிறைய வச்சுருப்பாங்க. நம்மளும் வந்து மார்வாரி கிட்டேருந்து கற்றுக்கணும். பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ இதை வாங்குறதுக்கு பெஸ்ட் அவென்யூஸ் என்னென்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ஸ்கீம்ஸ், டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்கிறது. ஒருத்தர் ஒரே ஒரு பில்டிங்கை போய் வாங்கினா 1 கோடி 2 கோடி 3 கோடி கொடுத்து வாங்கணும். அது அந்த அளவுக்கு பணம் இல்லாதவங்க ரியல் எஸ்டேட்டில் ஸ்டில் தே கேன் இன்வெஸ்ட். தே ஆர் மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கால்ட் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் இன்விட் இஸ் கால்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இது ரொம்ப லிக்விடு. ஒரு பில்டிங்கை வாங்கிட்டு விற்கணும்னா தலைகீழ நிற்கணும். ஒரு புரோக்கரு எல்லாரையும் பிடிக்கணும். அவன் 2% கமிஷன், இவன் 2% கமிஷன், அது இதுன்னு நிறைய தலைவலி. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு குவார்ட்டர்லி உங்களுக்கு டிவிடெண்ட்ஸ் வந்துடும். ரெண்டல் இன்கம்லேருந்து ஈஸியாக விற்கலாம் ஸ்டாக் மார்க்கெட்ஸ்லேயே, ரொம்ப ஈஸியாக. அப்புறம் சாவரின் கோல்ட் பாண்ட்ஸ். கோல்டை வந்து ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குறதுக்கு சாவரின் கோல்ட் பாண்டாக வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2.5% ஆர்பிஐயே உங்களுக்கு வந்து வட்டி கொடுக்குது. ரொம்ப ஈஸியாகவும் விற்றுக்கலாம், டேக்ஸும் கிடையாது அதுக்கு விற்றிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வீட்டுக்காரர்களுக்கு, வீட்டில் இருக்க குழந்தைங்கள்லாம் எடுத்து சொல்லுங்கள். இன்சூரன்ஸ் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகே, அப்புறம் லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, இதுதான் கடைசி ஸ்டெப் 5. ஒன்றும் கிடையாது. ஸ்டெப் 4 கவனிங்க. அவர் இந்த இன்சூரன்ஸ் பிளான் வச்சுருந்தாரு, எங்கே எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய இருக்குது. இப்போ இந்த கேள்விக்கு நான் இது உங்களுக்கு இங்கிலீஷ் புரியலன்னா நான் கேட்குறேன். கெஸ் த வேல்யூ ஆஃப் ஃபர்காட்டன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் அன்கிளைம்ட் வெல்த். எவ்வளோ தொகை வந்து மறந்துட்டாங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு குடும்பத்தாருக்கு தெரியாமல் மாட்டிக்கிட்டு நிற்குதுன்னு தெரியுமா? எவ்வளோ பெரிய தொகை இந்தியாவில் 2019 வச்சு நான் கேட்குறேன். எத்தனை கோடி ரூபாய் ஜஸ்ட் அப்படியே மாட்டிக்கிட்டு நிற்குது ஏதோ ஒரு பேங்க்லேயோ எல்ஐசிலேயோ. யாருமே போய் அதை வாங்கிறதுக்கு ஆள் இல்லாமல், ஏன் ஆள் இல்லாமன்னு கிடையாது, அது இருக்குன்னே தெரியாமல் இருப்பாங்க ஃபேமிலிஸில். எவ்வளோ தெரியுமா? 82,000 கோடி. கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி ரூபாய் சும்மா முடங்கி கிடக்குது. அது உங்கள் பணம், என் பணம், எல்லார் பணமும் இருக்குது அதில். யாரோ ஒருத்தவங்க சொத்து அது. அது என்ன பண்ணுவாங்க? கவர்மெண்ட் எடுத்து அவங்க சாப்பிட்ருவாங்க, அவ்வளோதான். ஃபேமிலிக்கு வரல. அப்போது இந்த 82,000 கோடி ஏன் அப்படி ஆச்சுன்னா, நிறைய பேர் அவங்க ஃபேமிலிக்கு என்னென்ன பணம் வச்சுருந்தோம், என்ன பாலிசி வாங்கணும், என்ன பாலிசியை விற்றோம், என்ன ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணோம், எந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோம், எதுவுமே சொல்லாமல் செத்து போகிறதுனால. ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முதல்ல உங்களுடைய வீட்டுக்காரர்களோட, உங்களுடைய ஹஸ்பண்ட்களோட உட்காந்து அவங்க எங்கெங்கே என்னென்ன பாலிசி வச்சுருக்காங்க, என்னென்ன வாங்கியிருக்காங்க, எல்லாம் வந்து உங்களுடைய இதில் வந்து கட்டுப்பாட்டுக்கு வரணும். நீங்கள் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆகணும். உங்களுடைய ஃபேமிலியினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் நீங்கள் ஆகணும். உட்காந்து எல்லாத்தையுமே எழுத சொல்லுங்கள். நோட்புக்கில் இல்லை, எக்ஸல் ஷீட்டில் போட சொல்லுங்கள், போட்டு வச்சுக்கோங்க. வருஷம் அதை பார்க்கணும் நீங்களும் என்ன நடக்குதுன்ட்டு. சரிங்களா? அப்புறம் ஷேர் த டீட்டெயில்ஸ் வித் யுவர் டியர் ஒன்ஸ்னால் உங்களுடைய குடும்பத்தார், உங்கள் பிள்ளைகளாகவும் இருக்கலாம், வீட்டுக்காரர், எல்லோரும் மாற்றி பேசணும் இதை பற்றி வருஷத்துக்கு ஒரு தடவையாது. அப்புறம் நாமினிஸ், உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லலாம் நாமினிஸ் போட்டுக்கணும். யாராவது நாமினிஸ் போடாமல் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்தா தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் சொல்லுங்கள், என்ன நாமினி போடுங்க. இல்லை உங்கள் அக்கௌண்ட் இருக்குன்னா உங்கள் வீட்டுக்கார் பேரை போடுங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வில்லுன்னு ஒன்று இருக்குது. வில்லுனா உயில். நிறைய பேர் நினச்சிப்பாங்க உயில்னா நான் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு இதில் வயசாகி ஹாஸ்பிட்டலில் இழுத்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் போய் உயில் எழுதணும் அப்படின்ட்டு. அது வேஸ்ட்டு. ஏன்னா உயிலை கையில் எழுதிட்டு ரெஜிஸ்டர் பண்ணாமல் வச்சுக்கிட்டிங்கன்னா உயில் செல்லும் தான் சொல்லுவாங்க. ஆனால் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னா, அவர் தான் எழுதினாருன்னு எப்படி தெரியும்? அப்போ இவர் லோன்னு அலையணும் எடுத்துக்கிட்டு இறந்துட்ட பிறகு. இதெல்லாம் வேஸ்ட்டு. குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. இன்னொன்று, ஒருத்தர் இருக்கிற வரைக்கும் பசங்களாம் ரொம்ப நல்லா சந்தோஷமாக அந்யோன்யமாக தான் இருக்கிறாங்க. அவர் போன பிறகு தான் சொத்து பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இன்றைக்கி 75% டிஸ்பியூட்ஸ் கோர்ட்டில் சொத்து பிரச்சனை யாருக்கு? குடும்பத்தார்களுக்குள்ளேயே நடக்கிற தகராறு தான். ஏன் இதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம்? அதுக்கு என்ன நடக்கலை அப்படின்னா ஒன்று தான், வில்லு எழுதலை. அவர் வில்லை எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த வில்லை வந்து தயவுசெய்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஏஜில் வேணாலும் வில்லு எழுதலாம், 20 வயசுலையும் எழுதலாம். ஒரு சொத்து ஒன்று வாங்கிட்டீங்கனாலே, லேண்டோ ப்ராப்பர்ட்டியோ வாங்கிட்டீங்கனாலே தயவுசெய்து வில்லை எழுதிருங்க. சரிங்களா? ஸோ ஃபைனலி ஹையர் எ ஃபினான்ஷியல் கோச். உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோச் தேவை. அந்த கோச் நான் இருக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். யாருக்காவது ஃபினான்ஷியல் அட்வைசரி அண்ட் கோச் வேணும்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஸோ இதெல்லாம் பார்த்து பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ஸ்டெப்பு உங்கள் மைண்ட் செட். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டு உழைக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் உங்கள் மைண்ட் செட் சரியில்லாட்டி நீங்கள் என்ன உழைக்கிறீங்களோ அதுவும் அப்படியே எவாபரேட் ஆகிற மாதிரி தான் ஆகிட்டுருக்கும்.
பாசிட்டிவ் ஃபீலிங்ஸோட, பாசிட்டிவ் எமோஷன்ஸோட, மற்றவர்களுக்கும் நல்லது நடக்கணும், நானும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடையே நீங்கள் வந்து வாழ்ந்துகிட்டே வந்தாலே இறைவன் உங்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டியது நல்லா கொடுப்பார். சரிங்களா? அதுக்காக நீங்கள் எதுவுமே எஃபர்ட் போட வேண்டாம்னு சொல்ல, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க. ஸோ டு சம்மரைஸ், ஐ வில் சம்மரைஸ் இன் த நெக்ஸ்ட் ஸ்லைட். பட் மை நேம் இஸ் வெங்கட் சிவஞானம். என்னுடைய பேர் வெங்கட் சிவஞானம். நான் பெங்களூரில் சேர்ந்து இந்த ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கிறனாலும் பண்ணிக்கோங்க. ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹெல்ப் யூ, சப்போர்ட் யூ இன் யுவர் ஃபினான்ஷியல் வெல்பீயிங் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் யுவர் ஃபினான்ஷியல் ஹெல்த். சரிங்களா? ரொம்ப நன்றி.